ஆடு மாடு சிங்கம் புலி திமிங்கலம் கூட தான் போட்ட குட்டிங்களுக்கு கரெக்டாக பால் ஊட்டுறப்போ உலக சுகாதாரத்துறை நடத்தின ஆய்வில் 50%க்கும் குறைவான பெண்கள் தான் தாய்ப்பால் புகட்டுறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1 6 வரைக்கும் உலக தாய்ப்பால் வரும். இன்றைக்கி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தாய்ப்பால் கொடுக்குறன்றது அந்த பெண்ணோட பொறுப்பு இல்லைங்க, அது இந்த சமூகத்தோட பொறுப்பு. முதல்ல மாமியாரும் தாயும் போட்டி போட்டுட்டு நான் பெக்காத பிள்ளையா நீ பெற்றுட்டேன்னு கேட்காம மன அழுத்தம் இல்லாமல் அந்த பொண்ணு பார்த்துக்கணும். ஏன்னா பெண்களுக்கு மன அழுத்தம் ஏறும்போது கார்ட்டிசால்ன்ற ஹார்மோன் அளவு அதிகமாகுது. அந்த கார்ட்டிசால் அதிகமாச்சுன்னா ஆக்சிடோசின்னு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கும். அதனாலேயே தாய்ப்பால் சுரக்கிறதும் குறைஞ்சிரும். அதே மாதிரி முதலாளிகளும் ஊதியத்தோடு கூடிய விடுமுறை, ஒரு பெண்ணை வேலைக்கு எடுத்தால் அவள் பால் கொடுக்க போயிடுவா, அவள் பிள்ளை பெக்க போயிடுவான்னு யோசிக்காமல் இந்த உலகத்தோட எதிர்காலத்தை அவங்க சுமக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அது தாய்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியம். மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது, கருமுட்டை புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது. அந்த உடனே ஏற்படுற உதிரப்போக்கு குறையிறதுக்கும் அந்த கர்ப்பப்பை திரும்பவும் நார்மல் அளவை சென்றடைகிறதுக்கும் தாய்ப்பால் ரொம்பவே உதவுது. குழந்தைங்களுக்கு நீண்ட காலத்தில் நீரிழிவு நோய் வராமல் காப்பாற்றுது, உடற்பருமன் வராமல் காப்பாற்றுது, இன்டெலிஜென்ஸ் அதிகமாக்குதுன்னெலாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மாசமாக இருக்கிறவங்களுக்கும் தாய்ப்பால் புகட்டுறவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. தேங்க்யூ.